போகிறோமுங்க. கொள்ளிக்கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொள்ளிக்கருவாடு சுத்தம் பண்ணிக்கலாமுங்க. இது எல்லாம் பிச்சு எடுத்துக்கலாமுங்க. மேலே இருக்கிற செதிலெல்லாம் இப்படி எடுத்துக்க வேணுமுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குமுங்க. இல்லைன்னா கசப்பு வந்துடுமுங்க. குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், செதிலெல்லாம் எடுத்தாச்சு. எல்லா கருவாட்டும் செதிலெல்லாம் எடுத்தாச்சுங்க. எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழையும் தலையும் கட் பண்ணிக்கலாமுங்க. பாருங்கள், சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறோமுங்க. சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுடலாமுங்க. அப்போ தான் கருவாடு சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கருவாட்டில் மண்ணுக்கு இது இருக்குமுங்க. சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா மண்ணுக்குள்ளே போயிடுமுங்க. கருவாடு சுத்தமாக இருக்குமுங்க. இது 5 நிமிஷம் சுடுதண்ணிலேயே இருக்கட்டுமுங்க. அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாமுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. வெங்காயமெல்லாம் வணக்கிக்கலாமுங்க. கருவாடு ஊறிட்டு இருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுமுங்க. நம்ம கருவாடு குழம்பு தேவையானதெல்லாம் வெங்காயமெல்லாம் வணக்கிக்கலாமுங்க. வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாமுங்க. பூண்டு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க. அதை போட்டுக்கலாம். நல்லா வணக்கலாமுங்க. தக்காளி பூண்டு வெங்காயம் 3 நல்லா வணங்கட்டுமுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாமுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. போட்டு ஒரு கலர் கலரிக்கலாமுங்க. தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கிறோமுங்க. அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டு ஒரு கலர் கிளறிக்கலாமுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாமுங்க. இப்போ கல்லில் போட்டு ஆட்டிக்கலாமுங்க. இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாமுங்க. போட்டு ஆட்டிக்கலாமுங்க. இப்போ ஆட்டியாச்சுங்க. தோண்டிக்கலாமுங்க. சுடுதண்ணியிலிருந்து எடுத்துங்க 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாமுங்க கருவாட்டை. இப்போ எடுத்து வச்சுக்கலாமுங்க. சுடுதண்ணியில் போடுறதுனாலங்க முள்ளெல்லாம் பாருங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு முள் வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாமுங்க. அரைச்சி வச்ச மசாலாவிலிங்க இந்த அளவு புளி எடுத்துங்க. கரைச்சி வச்சுருக்கணுங்க. இதை இதுலேயே ஊற்றிக்கலாமுங்க. மசாலா அரைச்ச கல் கழுவுன தண்ணிங்க, அதையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாமுங்க. சட்டி வச்சுக்கலாமுங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாமுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை 2 வரமிளகாயும் போட்டுக்கலாமுங்க. போட்டு வணக்கி விட்டுக்கலாமுங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய்ங்க அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அதை போட்டுக்கலாமுங்க. ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா காஞ்ச தேங்காய் எடுத்துக்க வேணுமுங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. கருவாட்டு குழம்புக்குங்க தேங்காயும் கத்திரிக்காயும் போட்டால் தானுங்க கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குமுங்க. ஏற்கனவே கறி மசாலா பொடி போட்டுக்கிறோங்க காரத்துக்கு. கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குமுங்க. அதனால் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாமுங்க. கத்திரிக்காய் லேசாக வணங்கினா போதுமுங்க. புளி மசாலா ரெண்டையும் கலக்கி வச்சுருக்குறோமுங்க. அதை வந்து ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாமுங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுமுங்க. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாமுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிக்குதுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் பாதி வெந்துருச்சுங்க. இப்போ நாம் வந்து கருவாட்டு போட்டுக்கலாமுங்க. போட்டு ஒரு கலக்கலாமுங்க. இப்போ அடுப்பை கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. கருவாடு வந்து சீக்கிரம் வெந்துருமுங்க. ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டுருக்குறோமுங்க. அதனால் வந்து கருவாடு சீக்கிரம் வெந்துருமுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பு வந்து கம்மியாக வச்சு மூடி வச்சிடலாமுங்க. இப்போ எடுத்து பார்த்துக்கலாமுங்க. பாருங்கள், கருவாடு கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கருவாட்டு மணம் வருதுங்க. இதில் வந்து தேங்காய் போட்டிருக்கிறோம் இல்லைங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா மசாலில் வந்து இறங்குனதுனால தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குமுங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. பாருங்க, கருவாடு குழம்பு மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.